டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. போதைப் பொருள் எங்கிருந்து வருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஆட்சி யாருது நடக்குது? திமுக ஆட்சி தான் நடக்குது. போதைப் பொருள் இங்க ஃப்ரீயா நடமாடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அரசு ஒழுங்கா இல்ல அப்படின்றது தான். அரசு ஒரு மெத்தன போக்கு, சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு அந்த போதைப் பொருள்னால ஏகப்பட்ட குற்றங்கள். இப்போ நடிகர்கள் மீது மட்டும் குற்றங்கள் இல்லை, மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க, தொழிலதிபர்கள் அதில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரக்ஸ்ன்றது முழுக்க முழுக்க எஸ்பெஷலி அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் முழுக்க முழுக்க நம்ம அது இது பண்ணணும். அதுக்கான ஒரு லா கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்டான ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வெறும் நீங்க நடிகர்கள் தான் இது பண்றாங்க, நடிகர்கள் தான் இது செய்யறாங்க அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு சாமானிய மக்கள் எல்லாருமே அதுல ஒரு பழக்கத்துல எல்லாரும் இல்ல, சில பேர் அது இதுல இருக்காங்க. மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். மாணவர்களை டார்கெட் பண்ணி இது நடக்குது அப்படின்றது தான் இது நான் சொல்ல முடியும். இந்த போதைப் பொருள் அடிமையாகிறது அதுக்கு மிக குற்றச்சாட்டு நான் யார் மேல வைப்பேன்னா திமுக மேலதான் வைப்பேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களோட அணியில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு போதைப் பொருள் எல்லாம் விற்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அதுல சில போலீஸ் நான் எல்லா போலீஸும் சொல்ல மாட்டேன், சில போலீஸும் அதுல கண்டு காணாமல் அப்படியே போகிறாங்க அப்படின்றது, அதுக்கும் அவங்களுக்கும் ஹேண்ட் அண்ட் கிளவா இருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இதெல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக போயாச்சுன்னா இது வாருக்கு தான் போய் முடியும், அதாவது போர்ல தான் போய் முடியும் அப்படின்றது நான் சொல்ல முடியும். அதனால இளைஞர்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, ஒரு கிளப்புக்கு போறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின் போது அங்க சில பெண்களுக்கு தெரியாத மாத்திரை கூட போட்டு கலந்து கொடுத்துடுறாங்க. அது அதனால நிறைய பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களை கொலை முயற்சி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பெண்கள் சார்ந்த ஒரு தாக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்குது. யார் கூட பழகுறதுன்னே தெரிய முடியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டது திமுக அரசு தான் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வாய் கொடுக்காம எதுவுமே பேசாம அதை பத்தி எதுவும் இது பண்ணாம திசை திருப்பறதுக்கு தான் இப்ப நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு கிளாமரா இருக்கும். ஒரு நியூஸ்ல நடிகர்கள் பேர் சொல்லியாச்சுன்னா அது கிளாமரா இருக்கும், அப்படியே திசை திருப்பி போயிடும். ஆனா உண்மையான முக்கியமான விஷயங்களை அப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஆனா மக்களோட பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு சாதி பிரச்சனைகள் அதனால எத்தனையோ பேர் வறுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கொலை நடக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்டாட்டியை கொண்டுடுறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு கிராமப்புற எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க கொங்கு மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்கள் எல்லாம் இறந்து போறாங்க. அந்த கொலைக்கு என்ன ஆச்சு, என்ன ரீசன், அதுக்கப்புறம் அதுக்கு விசாரணை என்ன ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கிடையாது. அது அப்படியே விட்டுடுறாங்க. சோ அதனால இது திமுக அரசு அது முழுக்க முழுக்க டைவர்ட் பண்றதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் செய்தே தவிர அவங்க ஒரு பெண் நிறுவனம் நினைச்சிட்டு, அதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, பத்திரிகை நண்பர்களும் என்ன பண்றாங்க, சில பத்திரிகைகள் அதாவது திமுக சார்ந்த பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா பயஸ்டா ஒரு பக்கம் செய்திகள் தான் வெளியிடுறாங்க. அதுவும் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 ஆண்டு ஆட்சி நம்ம இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. ஆனா எப்படியெல்லாம் அவங்க மீது ஒரு குற்றத்தை சுமத்த முடியும், அவங்கள மேல எப்படி விதைக்கப்பட்ட குற்றங்கள்ல தான் நான் கருத முடியும் அப்படின்றத நான் சொல்ல முடியும். அவங்க மீது எப்படியாவது பூசணும், அதே மாதிரி அவங்க கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு ஆளை அமைச்சு இதுக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் மக்கள் கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு சைடு நியூஸ் மட்டும் கேட்காதீங்க, 2 பக்கம் நியூஸும் வரணும். ஆனா இங்க சட்டசபையில ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது அதுவும் துண்டிச்சு விடுறாங்க. இங்க மீடியாவுக்கு முன்னாடி நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் யாராவது பேசினாங்க, தலைவர்கள் யாராவது பேசினாங்கன்னா அதையும் பாதி பிரிச்சு போடுறாங்க சில மீடியாக்கள். அதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது மன வருத்தத்துல தான் இருக்கு. ஏன்னா மக்களை முழுக்க
பிரெயின் வாஷ் பண்ணி திசை திருப்பத்துல வந்து திமுக இருக்கே தவிர அவங்க உண்மையான விஷயங்கள் மக்களிடையே சொல்ல விரும்பலை. திமுக எல்லாத்தையும் மறைச்சு தன் வீட்டில் இருக்கிற குப்பையை திமுக என்ற கட்சிக்குள்ள இருக்கிற குப்பையை மற்ற பக்கத்து வீட்டுல வந்து குப்பையை கொட்டி குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்றத நான் சொல்ல முடியும் அப்படின்னு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.